மனதோடு கதைப்போமா. சொல்லலைன்னா லூஸ் ஆகிடுவேன்னு பயம், சொல்லிட்டா அவள் என்ன பிரிஞ்சிடுவாளோன்னு பயம். பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாளே, இவக்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன் இது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னு. காதலை மலைச்சி வாழ்கிற வழி ரொம்ப கொடுமை. அவள் பேர் ராஜி. 3 வருஷம் அவள் சிரித்தப்போ சிரித்தான், அவள் அழுதப்போ துடித்தேன். நல்ல நண்பன்னு ஒரு வேஷம் போட்டுக்கிட்டேன். அவள் ஒவ்வொரு முறை என்னை பார்க்கும்போதும் என் இதயம் ஒரு நிமிஷம் நின்று துடிக்குன்னு அவளுக்கு தெரியுமா? நான் அனுப்பின ஒவ்வொரு குட் நைட் மெசேஜ்லேயும் ஒரு ஐ மிஸ் யூ ஒழிஞ்சிருந்தது. நான் சொன்ன ஒவ்வொரு பத்திரமா போக்குள்ளேயும் ஒரு ஐ லவ் யூ இருந்தது. சரி, இனியும் லேட் பண்ண வேண்டான்னு ஃபோன் எடுத்து லவ்வை சொல்லிடலான்னு நினச்சேன். ஆனால் அந்த தைரியமே என்கிட்ட இல்லை. என்கிட்ட மிஞ்சி இருக்கிறது இந்த சொல்லாத காதலும், அவள் வேற ஒருத்தனுக்கு சொந்தமாயிடுவோளோன்னு ஒரு பதட்டமும், என்னை சிதைக்கிற இந்த மௌனமும் தான். ஒன் சைடாக காதலிச்சவனோட மௌனம் எவ்வளோ டீப்பாக இருக்குதுன்னு கேட்டிங்கல்ல. ராஜிக்கிட்ட தன்னோட காதலை சொல்லுவாரா நம்ம கதிர்? மனதோடு கதைப்போம், மௌனத்தின் குரலோடு.